ராசிபுரம் சுற்றி நிறைய புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலம் இருக்கின்றது. இப்பொழுது காவலருக்காக நாங்கள் ஒதுக்கிய இடத்தில் கூட இப்பொழுது பட்டா போடுவதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்ய காவலர் வீட்டு வசதி வாரியம் கட்டுவதற்கு நிலம் ஒதுக்கியதை கூட இப்பொழுது தனியாருக்கு பட்டா போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கின்ற பஸ் ஸ்டாண்டை போது இடவசதி இருக்கின்ற பஸ் ஸ்டாண்டை அவருடைய சுயநலத்திற்காக இப்பொழுது மாற்றியிருக்கிறார்களே, அங்கேயே அந்த டைட்டில் புக்கை போடலாம்ல. எதுக்காக கல்லூரிகள் கொண்டு போட வேண்டும்? கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? வெளியே நிறைய பேர் வருவார்கள் இந்த டைட்டில் பூங்காவில். அப்போ இங்கே படிக்கின்ற பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகையால் இதை மாற்ற வேண்டும். நிறைய இடம் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கின்றது, அந்த இடத்துல போடுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போ என்ன ஒரு கட்டம் அடுத்த வாரத்தில் பூமி பூஜை நடக்கிறதா? அதான் பூமி பூஜை நடக்கிறனால சொன்னனால தான் நாங்கள் இப்பொழுது நேரடியாக அவங்களுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். அதையும் மீறி அந்த கோரிக்கை மீறி அவர்கள் அந்த பூஜையை செய்தார்கள் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொய்ச்சாளர் அனுமதியை பெற்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம். அதற்கும் மீறி அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நீதிமன்றத்தையும் நாடுவோம். நீதிமன்றம் நிச்சயமாக நல்ல தீர்வு தரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. போக்குவரத்து வசதியான இடமா தானே இருக்கு. பஸ் ஸ்டாண்டு இப்போ புதுசாக போடுறாங்களா? அது போக்குவரத்து வசதி இல்லாத இடத்துல போடுறாங்களா? அங்கே போய் வசதி இருக்குல்ல, அங்கே நிறைய இடம் இருக்குல்ல, அதில் போட வேண்டியதானே அவங்க. வேற அரசு புறம்போக்கு நல்லா நிறைய இருக்குது, அதில் போட்டு யாருக்காவது நீங்களே சொல்லுங்கள். பத்திரிக்கையாளர் கல்லூரி நடக்குது, 3000 பேர் படிக்கிற இடத்துல, பெண் குழந்தைகள் இருக்கிற இடத்துல டைட்டில் பூங்கா கொண்டு வரும்போது வெளி ஆட்கள் நிறைய உள்ள வருவாங்க. யார் காலேஜுக்கு வர்றாங்க, யார் டைட்டில் பூங்கா வர்றான்னு தெரியுமா? அப்போ எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அதனால தான் நான் போட வேண்டான்னு சொல்லல, வெளி இடத்துல போடுங்கன்னு சொல்கிறோம். இது மறுபடியும் காலேஜ் விரிவாக்கம் செய்யணும். நாளை தான் நிறைய கோர்ஸ் வர இருக்கு. அந்த கோர்ஸ் டைமில் நாங்கள் நிறைய கேட்க இருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் இப்போ காலேஜுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் எங்கே வெளியே போய் தேட முடியும்?